பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் விளக்காயிருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றி விடுகிறார். வெளிச்சமாகி ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற இருள் விலகி போகிவிடுகிறது. ஆகவே இந்த நாளிலே வெளிச்சமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அந்த வார்த்தை தான் வெளிச்சமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. அந்த வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே வருகிறார். நமக்குள்ளே இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறிவிடுகிறது. இருள் வெளியேறி விடுகிறது. நமக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கட்டளையே விளக்கு. ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே விளக்காக ஒளியேற்றி வைக்கிறது. வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம். வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆகவே வேதம் தான் நம்முடைய வெளிச்சம். ஜீவனை அடைந்து கொள்ளுகிற வழியை வேத வசனத்தின் மூலமாக, போதக சிற்சையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஜீவ மார்க்கத்திலே போகும் பொழுது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரமும் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ஒரு விளக்கின் வெளிச்சத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல. வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விளக்கு வீடு முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிறதை போல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஒளி வீசுகிறவர்களாக, ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஜீவ ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜோதிகளின் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே வெளிச்சத்திலே வாசமாயிருக்கிற தேவன் அவரே வெளிச்சமாயிருக்கிறார். கர்த்தரே வெளிச்சமாயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒளி வீசுகிற வாழ்க்கையாய் மாறுகிறது. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று பக்தனாய் யோபு எழுதுகிறார். ஆண்டவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கும் பொழுது அவர் அருளின வெளிச்சத்தினாலே
இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும் பொழுது இருளை நாம் கடந்து போய்விடுவோம். இருள் நம்மை ஒன்றும் பற்றி கொள்ள முடியாது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற இந்த வெளிச்சத்திற்காக, ஜீவ ஒளிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்று. மோசே சீனாய் மலையிலே ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள மோசே ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரோடு முகமுகமாய் பேசி கொண்டிருக்கும் பொழுது, அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவன் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு நேரம் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு உறவாடுகிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். மோசேயுடைய முகம் பிரகாசித்திருந்ததை அவன் கூட அறியாமல் இருந்தான். ஜனங்கள் பார்த்து பயந்தார்கள். மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான். அவ்வளவு ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்த மோசேயுடைய முகம் பிரகாசித்ததென்றால், இரவும் பகலுடைய வேதத்தை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே பிரகாசிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை தான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஆகவே அவருடைய மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிப்போம். அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளே நாம் நடப்போம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாயிருந்து நம்முடைய இருளை முற்றிலும் மாற்றி அவரே நமக்கு விளக்காயிருந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தராகிய தேவரே, என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை வேத வசனத்தை அதிகமாய் அவர்கள் உட்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரதிபலிக்கிற வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக, அநேகரை வெளிச்சத்தின் பாதைக்கு நடத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருள் இன்றைக்கு வெளியேறட்டும். ஒவ்வொருவரும் இந்த மகா பெரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க, அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். இருளிலே இருந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசுவாகிய ஒளி, அந்த வெளிச்சம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி நீ செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.